துப்பாக்கி இயங்காமையால் தப்பித்த நீர்கொழும்பு வர்த்தகர் என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. நீர்கொழும்பு பகுதியில் நேற்று வர்த்தகர் ஒருவர் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தோல்வியடைந்திருக்கிறது. சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி செயல்படாத நிலையில் உடனடியாக அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காமச்சோட சந்தையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் உரிமையாளரை இலக்கு வைத்து நேற்று வெள்ளிக்கிழமை அப்பகுதிக்கு துப்பாக்கியுடன் மோட்டார் சைக்கிளில் வருகிற சந்தேக நபர்கள் இருவர் துப்பாக்கி நடத்த முயன்றிருக்கிறார்கள். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி இயங்காத நிலையில் உடனடியாக இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்குள் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட பிரபல போதைப்பொருள் வர்த்தகரும் பாதாள தலைவருமான கணேமுள்ள சஞ்சுவுடன் இணைந்து செயற்பட்ட கமாண்டோ சலிந்த என்பவர் குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளரிடம் தொடர்ச்சியாக கப்பம் கோரி வந்திருக்கின்றார். இந்நிலையில் பணம் தர மறுப்பு தெரிவித்தமையினால் கமாண்டோ சலிந்தவின் தரப்பினர் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். சந்தேக நபர்கள் சமிந்த எனும் மிரிஸ் ஆண்டனியின் மகனை இலக்கு வைத்திருப்பதாக போலீசார் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை சம்பவம் தொடர்பில் நீர்கொழும்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காண